ஆம்ஸ்டாங் படுகொலை சொன்ன உடனே ஏன் சேகர் பாபா நிந்திச்சு நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். மாண்பு சமநிலையத்துறை அமைச்சர் சொல்லி முடிச்சிட்டோம். மாண்பு சமநிலை நீங்க இப்ப மாண்புமிகு உட்காருங்க 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 உட்காருங்க. நான் கொடுக்குறேன், வாய்ப்பு கொடுக்குறேன். உட்காருங்க, இருங்க இருங்க இருங்க, வாய்ப்பு கொடுக்குறேன். இது முடிக்கிட்டேன், உட்காருங்க. நான் வாய்ப்பு கொடுப்பேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் வாய்ப்பு. உட்காருங்க. இல்லை இல்லை சொல்லுவாருங்க, உட்காருங்க. மாண்புமிகு நான் கொடுங்க, உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்ட பின்பு அவர் முழுமையாக தெளிவுபடுத்த இன்னொரு அமைச்சரோட பேசலாம் மொழிய ஒரு கருத்தை வச்சு 3 அமைச்சரை எழுந்து அதே மாறி மாறி பேசினா எப்படி நாங்கள் விளக்கம் சொல்ல முடியும்? அது சொல்லுங்க. இல்ல அந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு அமைச்சர்களுக்கு எப்போனாலும் எழுந்திருக்க அதிகாரம் நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் நீங்க ஒரு உறுப்பினர் குறிப்பிட்ட ஒரு விளக்கம் சொல்லி முழுமையாக முடிஞ்ச ஒருபாடு அதில் அமைச்சர் வந்து தவறு நினைச்சாலும் திருப்தி அடையினாலும் அவர் சொல்லலாம். ஒரு அமைச்சர் பொதுப்படைத்துறை அமைச்சர் ஏற்கனவே பேசியிருக்கா, அதுக்கு பதில் சொல்றதா எழுந்திருக்கிறார். உடனே சட்டத்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார், அப்புறம் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார். அப்ப எப்பதான் நாங்க வந்து சொல்லி பதில் படுத்த முடியும்? அப்ப நாங்க சொல்றது பதில் புரியல, நாங்க போயிட்டு இருக்கிறோம். விட்டுடுங்க, நாங்க போறோம். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பண்ண சொல்றீங்க? உட்காருங்க 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 உட்காருங்க. காலையிலே சொன்ன உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லாதீங்க அப்படின்னு அவர் முடிக்கிட்டு உட்காருங்க. முடிச்சிட்டோம். அப்ப வாபஸ் வாங்க சொல்லுங்க. வாபஸ் வாங்க சொல்லுங்க. முடிக்க சொல்லுங்க. போன ஆட்சியில தான் 70% இந்தியாவிலே அதிகமாக தலித்துகள் எதிரான குற்றங்கள் பதிவுபட்டிருக்கு. இதுதான் உண்மையான டேட்டா. அதனால வந்த 100 நாள்ல எங்க ஆட்சியில் அதிகமாயிருச்சு சொல்லணும். உங்க ஆட்சியோடைய கண்டினியூஷன் தான் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்க நாங்க சரியா செஞ்சுட்டு இருக்கோம் பதிவு பண்றோம். குறைகளை விட்டுட்டு மானிய குறை விவாதத்துக்கு வரட்டும்ங்கறத நான் கேட்டுக்கிறோம். மாண்புமிகு செந்தில் செல்வன் பேசுங்க. நீங்க அவர் பேசட்டும். மாண்புமிகு செந்தில் செல்வன் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முடிங்க. திமுக ஆட்சியிலும் சாதி ரீதியான வன்முறைகள் நடந்தது. திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியல் என்று கூறுகிற தாவேகா தந்த மாற்றம் என்ன என்பதுதான் என் கேள்வி. மாண்புமிகு செந்தில் செல்வன் பேசுங்க. நீங்க மே 26 மே மாதத்திலே தென்காசியிலே 6 இளைஞர்கள் மேல் கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. இருக்கு சார், நடந்திருக்கு. உண்மைதானங்க சொல்றேன், உண்மைதான் சொல்றேன். விழுப்புரம் கோட்டக்குப்பத்துக்கு அருகே இடுகாடு கொடுத்து நடந்த பிரச்சனையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தாக்கப்பட்டிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேங்கவயல் பிரச்சனைகளுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வேங்கவயல் பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த தலித் சகோதரருடைய குழந்தைகள் மழை தண்ணி குடிச்சாங்களோ அதே தலித் சகோதரர் மேல எஃப்ஐஆர் போட்ட ஆட்சி உங்க ஆட்சி. வேங்கவயல் பிரச்சனை இல்ல. பதில் சொல்ல முடியுமா? வேங்க வயல்ல இன்னைக்கு வரைக்கும் போக முடியுமா? தேவையில்லாமல் வந்த 100 நாள் ஆட்சியை தேவையில்லாம குறை சொல்லாதீங்க. 70% தலித் அட்ராசிட்டி அதிகமானது உங்களுடைய ஆட்சியில். வேங்கவயல் பிரச்சனைல மலம் கணிந்த தண்ணீரை தொட்டில கலந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, திமுக ஆட்சியில அந்த குழந்தைங்க யாரெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களோ அவங்களுடைய குழந்தைகள் மழை தண்ணி குடிச்சு அதே குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் கலந்திருக்காங்க. யாராச்சும் அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய தலித் சகோதரர்களே மலத்தை வந்து டேங்க்ல கலந்துட்டு அவங்க குழந்தைய குடிக்க விடுவாங்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம் உங்க ஆட்சியில் நடந்தது. வேங்கவயல் பிரச்சனையில மழை கண்ணி தலித் சகோதரிகளை கைது, தலித் சகோதரர் எஃப்ஐஆர் போட்டது உங்க அரசு. அதனால பொய்யான தகவல்கள் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு உண்மைக்கு மாறான தகவல் சொல்றோம். மானிய கோரிக்கை போக சொல்லுங்க. தேவையில்லாம அரசை வந்து பழி சொல்லக்கூடிய செயலை செய்ய வேணாங்கிறத நாங்க பதிவு பண்றோம். உறுப்பினர் கே.என். நேரு அவர்கள். கே.என். நேரு என்ன அண்ணன் விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கான கேள்விகள் நானும் கேட்கிறேன். பிரச்சனை நடந்ததுக்கும் 2025 அவங்க வந்து முடிவு எடுத்ததுக்கும் எத்தனை வருஷம் கேப் இருக்கும்? நம்பர் 1, இவங்க அந்த 3 பேர் சொன்னாங்களே, அந்த 3 பேருமே பட்டியலின சகோதரர்கள், அதே கிராமத்தில் இருக்கிறவங்க. இதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவங்க கேட்டது என்ன தெரியுங்களா? சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாங்க.
மாநில அரசுடைய காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய உங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகள் கேட்டது, எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் என்கொயரியிலே இருந்து நீங்க காலம் கடத்துறீங்க, ஆதிக்கவாதிகளுக்கு நீங்க பின்னாடி நிக்கிறீங்க. இது சொன்னது நாங்க கிடையாது, கூட்டணி கட்சிக்குள்ள உங்களோட இருந்தவங்க. அதற்கப்புறம் பொலிட்டிக்கலா இந்த பிரச்சனை வந்தவொடனே அது எப்ப தெரியுமா அந்த நடவடிக்கை எடுத்தாங்க? அம்பேத்கர் புத்தக வெளியீடு விகடன் மூலம் நடத்தப்பட்டது. அதில் அந்த ஸ்டேஜ்ல வேங்கவை மக்களை பார்த்தது எங்களுடைய தலைவர். நோட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து முடிச்ச உடனே அடுத்த 15ஆம் நாள் இந்த கேஸ் ஃபாஸ்ட் ஆகுது. அதாவது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றேன், இந்த போன ஆட்சியில் எல்லாத்துக்கும் என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார். அவங்களுடைய ஒய்ஃப் ஒரே கோரிக்கை, சிபிஐ என்கொயரி வேணும்னு. அரசியல் பின்புலம் இருக்கு. ஏன் முன்னாள் அமைச்சர்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்க அம்மா குற்றம் சொல்றாங்க, குற்றம் சுமத்துறாங்க, குற்றம் சுமத்துறாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது குற்றம் சுமத்துறாங்க. யார் மேலயும் நான் பழி சொல்லல, குற்றம் சுமத்துறாங்கன்னு தான் சொன்னேன். நான் யாரையும் அக்யூஸ் பண்ணல. நான் சொன்னது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவனுடைய மனைவி குற்றம் சுமத்துனாங்க. அவங்க கோரிக்கை என்ன வச்சாங்க? எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னாங்க. ஆனா தமிழக அரசு எப்பொழுதும் சிபிஐ என்கொயரி பக்கம் போல. அப்ப எங்களுடைய ஆட்சி வந்தவன எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அன்னைக்கு போல, அவர் வீட்டுக்கு போல. ஆனா அந்த அம்மாவுடைய கோரிக்கைய வந்தவன நிறைவேற்றினாரு. உச்ச நீதிமன்றம் போய் சிபிஐ என்கொயரி வைன்னு சொல்லி நீங்க சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரி கவின் சப்ஜெக்டும் சரி, இந்த அரசு வந்தவன எப்படி கைது செஞ்சாங்க? ஒவ்வொரு சப்ஜெக்டும் சரி, முதலமைச்சருடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஆணவ படுகொலையை முற்றிலுமா ஒழிக்கணும். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நிலைப்பாடு. இதுக்கு யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண வரல. ஏன் போல முதலமைச்சர் போல அதெல்லாம் நான் கேட்கவில்லை. ஏன் ஆக்ஷன் எடுக்க தாமதம்? 2.5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த காவல்துறை? ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல, ஒரு எஸ்ஐ லெவல்ல ஒரு கேஸ் அந்த வில்லேஜ் லெவலுக்கு உங்களுக்கு தெரியும், கேஸ் ஃபைல் பண்ணா ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா 2.5 வருஷம் அது இழுத்ததுக்கான காரணம், அதுக்கு பின்னாடி ஒரு பின்னாடி இருக்கு, அரசியல் பின்னணி இருக்குங்கிறதா மக்கள் பேசல, கூட்டணி கட்சிகள் பேசினாங்க. வேங்கவேல் பிரச்சனையை சிபிஐக்கு ஏன் கொடுக்கல அன்னைக்கு, அததான் நாங்க பதிவு பண்ணோம். அதனால இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, ட்விட்டர் இதெல்லாம் விட்டுட்டு 5 வருஷ ஆட்சியில 70% தலித் சகோதரர்களுக்கு எதிராக கிரைம் பதிவுபட்டிருக்குங்கிறது நேஷனல்ல கிரைம் ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவிலே அதிகமான கிரைம் ரிப்போர்ட் தலித் உங்களுக்கு எதிராக லாஸ்ட் 5 வருஷம். இந்த ஆதாரத்தை நாளை காலையில் உங்கள்கிட்ட கொடுக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். இந்த அரசு, எங்களுடைய முதலமைச்சர் யாராக இருந்தாலும் நேர்மையாக துரிதமாக முடிவு எடுப்பார். இது எந்த சாதிக்கும் சார்பு அரசு கிடையாது, சமத்துவக்கான அரசுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாண்பு சமூக நீதித்துறை அமைச்சர் முடிச்சிருங்க. மாண்புமிகு கொடுக்க அவர் சொல்லிட்டு ஏங்க இல்ல அமைச்சருங்க, இல்ல அவர் அமைச்சர், இந்த துறைக்கு அமைச்சர் சொல்லுங்க நீங்க. பேரவைத்துறை அமைச்சர்களே, சமூக நீதித்துறை அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர், மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொன்ன உடனே ஏன் சேகர் பாபு அண்ணன் நிந்திச்சு நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். மாண்பு சமூக நீதித்துறை அமைச்சர் சொல்லி முடிச்சிட்டோம். மாண்பு சமூக நீதி நீங்க மாண்புமிகு உட்காருங்க. நான் கொடுக்குறேன், வாய்ப்பு கொடுக்குறேன். உட்காருங்க, இருங்க வாய்ப்பு கொடுக்குறேன். இது முடிக்கிட்டேன், உட்காருங்க. நான் வாய்ப்பு கொடுப்பேன், நான் உங்களுக்கு கொடுப்பேன் வாய்ப்பு. உட்காருங்க. இல்ல சொல்லுவாருங்க, உட்காருங்க. மாண்புமிகு நான் கொடுங்க, உட்காருங்க. மாண்புமிகு கருத்து பெருசா தெரியல. இல்ல அல்ல விளக்கம் சொல்லி அவன பெரிய குற்றச்சாட்டுல இல்ல வழக்காடு மன்றத்தில் இருக்குதுன்னா நீங்க ரொம்ப டீடைலா பேச விடக்கூடாது. அவரை பேச விடக்கூடாது. என்ன சொன்னார் அவரு? இல்ல நான் எதுவும் குற்றச்சாட்டு சட்டத்துறை அமைச்சர் தான் போறேன். மாண்பு சட்டத்துறை இருங்க. இல்ல என்ன சொல்ல வர்றாரு கேளுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது பொதுவாக அவங்க குடும்பத்தினர் என்ன சொன்னார்களோ அது சொல்லப்பட்ட விஷயம். அதை ஏதோ தனிப்பட்ட குற்றச்சாட்டு போல இவர்கள் பேச வேண்டியது. அவர் பேரை சொன்னதுனால இருங்க, அவர் பேரை சொன்னாரோ தவிர்த்து, அவர் பேரை பொதுவா அவங்க குடும்பத்தினர் என்ன சொன்னாங்களோ அதுதான் சொன்னாரே தவிர்த்து
இதை எல்லாத்துக்கும் பாருங்க, ஊழல்னு சொன்னா நாங்க எந்திச்சு நிப்போம், பொதுவா அந்த குடும்பத்தை எதுனா சொல்ல எந்திச்சு நிப்போன்றதான். பொதுவா சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்திற்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்திச்சு நிப்போன்றதை தவிர தயவு செய்து பொதுவாக சொல்லப்பட்ட விஷயமா தவிர வேற எதுவும் இல்லை. மாண்புமிகு உட்காருங்க. இல்ல, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அவர் மாண்பு உறுப்பினர் சேகர்பாபு பற்றி சொன்னதுனால அவர் அதை பற்றி விளக்கம் கூறலாம். ஆனால் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அதை பற்றி விவரங்களுக்குள்ள யாரும் போகக்கூடாது. அவர் என்ன சொன்னார்? பொதுவானதான் சொன்னார். அவங்க மனைவி அப்பதான் சொன்னார். இன்னும் வழக்குள்ள போவதை வழக்கை பற்றி அவர் என்ன பேசினார்? ஒன்றும் பேச சொல்லுங்க. இவர் பேரே அவர் சொன்னதுனால அவர் பதில் சொல்லட்டும், அவ்வளவுதான். சொல்லுங்க. குறிப்பிட்ட பின்பு அவர் முழுமையாக தெளிவுபடுத்தி இன்னொரு அமைச்சரோட பேசலாம் ஒழிய ஒரு கருத்தை வச்சு 3 அமைச்சரை எழுந்து அதே மாறி மாறி பேசினா எப்படி நாங்கள் விளக்கம் சொல்ல முடியும்? அது சொல்லுங்க. இல்ல, அந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு அமைச்சர்களுக்கு எப்போனாலும் எழுந்திருக்க அதிகாரம் நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் நீங்க ஒரு உறுப்பினர் குறிப்பிட்ட ஒரு விளக்கம் சொல்லி முழுமையாக முடிஞ்ச இருப்பாரு. அதில் அமைச்சரை தவறுன்னு நினைச்சாலும் திருப்தி அடையினா கூட அவர் சொல்லலாம். ஒரு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏற்கனவே பேசியிருக்கார், அதுக்கு பதில் சொல்றதா எழுந்திருக்கிறார். உடனே சட்டத்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார், அப்புறம் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார். அப்ப எப்பதான் நாங்க சொல்லி பதில் கொடுக்க முடியும்? அப்ப நாங்க சொல்றது பதில் புரியல, நாங்க போயிட்டு இருக்கிறோம், விட்டுடுங்க, நாங்க போறோம். என்ன பண்ண சொல்றீங்க? உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் நீதிமன்ற விசாரணைக்குள் செல்ல தயாராக இல்லை. ஆம்ஸ்ட்ராங் என்பவரும் நாங்களும் ஒரே பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள். எங்கள் குடும்ப சுகதுக்க நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கின்றார், அவர் குடும்ப சுகதுக்க நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர் இறந்தவுடன் அவர் வீட்டுக்கு சென்று இரவெல்லாம் இருந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினோம். அதன் பிறகு எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் வீட்டிற்கு நேரடியாக சென்று அவர் மனைவியிடம் இந்த குற்றத்திற்கு, இந்த தவறுக்கு யார் காரணம் இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று அவரிடம் உறுதியளித்தார். நானும் உடன் இருந்தேன். அவருடைய பிரேதம் வைப்பதற்காக பள்ளி மைதானத்தை கேட்டார்கள். பள்ளி மைதானத்தை வழங்கினோம். அவர் 16ஆம் நாள் காரியம் செய்வதற்காக அந்த பள்ளி மைதானத்தை கேட்டார், அதையும் வழங்கினோம். அவர் பிரேதத்திற்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு அவர்களுக்கு சொந்தமான இடம் நம்முடைய சென்னையை ஒட்டி இருக்கின்ற மாதவரம் பகுதியில் கேட்டார், அதையும் இந்த அரசு தான் வழங்கியது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு குற்ற உணர்வோடு, ஒரு குற்றப்புணர்வோடு ஒரு கட்சியினுடைய தலைவருடைய படுகொலையை திசை திருப்பக்கூடாது. சிபிஐ வசம் தற்போது வழக்கு இருக்கின்றது. சிபிஐ என்ன சொன்னாலும் அதற்கு ஒத்துழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். சிபிஐயோடு நாங்கள் நிச்சயம் நிற்போம். எங்களை பொறுத்தளவில் அரசியல் மாறுபாடுகள் கருத்தோடு கருத்துத்தான் மோதுவோமே தவிர இப்படி வன்முறைக்கு செல்லுகின்ற இயக்கம் நாங்கள் அல்ல என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்புள்ளவர். இப்படி ஒரு பெரிய வழக்கோடு அரசியலை சம்பந்தப்படுவது நாகரிகமற்றது என்பதை அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, அவர் பொதுவான கருத்தை வெளியிட்டு உங்க பேரை சொன்னீங்க. இருங்க, அவர் பேச அவர் பேரை சொல்ற பேச அனுமதிச்சல, நான் பேச அனுமதிச்சேனா இல்ல பேசிட்டார்ல, உட்காருங்க. நீங்க என்ன மிஸ்டர் இல்ல மான் உறுப்பினர் ஆஸ்டின், நீங்க என்ன இருங்க, நீங்க என்ன எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனா? நீங்க மான் உறுப்பினர் ஆஸ்டின் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க என்ன எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனா? எல்லாத்துக்கும் எந்திரிக்கிறீங்க. நோ, ஐ cannot allow this. நோ 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 ஐ cannot allow. உட்காருங்க. நான் உங்களை அலோவ் பண்ண முடியாது. நீங்க முடியாது. நீங்க உங்க கொறடா இருக்காரு இல்லங்க, உங்க கொறடா இருக்காரு. அவர் சொல்லுவதை நான் நயமாக ஏற்றுக்கொள்கிறேன். அவரை பேச வச்சுட்டு முடிஞ்சிச்சு. மான் உறுப்பினர் செந்தில் செல்வன் இவ்வளவு முடிஞ்சிச்சு, அவ்வளவு, அதுக்கு மேல கிடையாது. உட்காருங்க. போதும், இது சர்ச்சை இல்லாமல் முடிக்க வேண்டாம், இதை பெரிதுபடுத்தாமல் முடிக்க வேண்டும், சர்ச்சை இல்லாமல் முடிக்க வேண்டாம். மான் உறுப்பினர் செந்தில் செல்வன், நன்றி. இல்ல, அடுத்த உறுப்பினர் அழைச்சார். போதும், அவர் கொடுத்த விளக்கம் அவ்வளவுதான். அவர் தன்னை தனக்குரிய விளக்கத்தை அவர் கொடுத்துட்டு அது போதுமானது.